டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டி த்ரெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். மல்டி த்ரெட்டிங் ஜாவாவில் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும் மேக்ஸிமம். மல்டி த்ரெட்டிங்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலன்னா நான் சொல்கிறேன். மல்டி த்ரெட்டிங்னா ஒரே நேரத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸை பண்ணுறது பேர் தான் மல்டி த்ரெட்டிங். அது ஒரு த்ரெட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரே டைமில். இது வந்து நம்ம ஜாவாவில் சொன்னால் நிறையா பேருக்கு புரியாது. ப்ரோக்ராமிங்கில் ப்ரொடியூசர் கன்சியூமர் அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ரீடர் ரைட்டர் அதெல்லாம் வந்து மல்டி த்ரெட்டிங் வச்சு பண்ணுறது தான். சிம்பிளாக நான் வந்து விஷுவல் பேசிக் அதாவது VB.NETல நான் பண்ணி காமிக்க போகிறேன் மல்டி த்ரெட்டிங்கை. ஸோ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி மல்டி த்ரெட்டிங்னா என்ன ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ வெப் ப்ரௌசர் இருக்குது. அந்த வெப் ப்ரௌசர் என்னென்ன பண்ணோம், அது ஒரே டைமில் டவுன்லோட் பண்ணோம், ஒரு டேப்பில் அப்லோட் பண்ணுவோம், ஒரு டேப்பில் உட்காந்து சேட் பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் மல்டி த்ரெட்டிங் சொல்ல போனால். இப்போ நம்ம எப்படி அந்த மல்டி த்ரெட்டிங்கை விஷுவல் பேசிக்.NETல பண்ணலான்னு பார்க்கலாம். விஷுவல் பேசிக்.NET போய்ங்க, நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. விஷுவல் பேசிக் ஃபார்ம் அப்ளிகேஷன் என்ன டைப் பண்ணிங்க, மல்டி நீங்கள் என்ன ஒன்று டைப் பண்ணிங்க மல்டி த்ரெட்டிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு மல்டி த்ரெட்டிங்கை எப்படி அக்செப்ட் பண்ணாதுன்னு காட்டுறேன், அது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிக்கிட்டோம். ஓகே, ஃபார்ம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஃபஸ்ட்டு 2 பட்டன் வச்சுக்கிறோம். ஓகேயா? ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இதுக்கு பேர் த்ரெட் 1ன்னு வச்சுங்க. இதுக்கு த்ரெட் 2ன்னு வச்சுங்க. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ 2 பட்டன் த்ரெட் 1 த்ரெட் 2ன்னு வச்சுட்டோம். அடுத்து 2 லேபிள் வைக்கிறோம். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். 2 லேபிள், இது த்ரெட் 1ஓட லேபிள், இது த்ரெட் 2ஓட லேபிள். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அதோட டெக்ஸ்ட்டை 0ன்னு மாற்றிங்க. அது ஏன்னு போக புரியும் உங்களுக்கே. இது 2யும் 0ன்னு ஆக்கிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், த்ரெட் 1 அதாவது இந்த பட்டனுக்குள்ளே வேணால் தனியாக ஒரு கோடிங் எழுத போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா dim is integer. இதெல்லாம் டிக்ளரேஷன், பேசிக் டிக்ளரேஷன் உங்களுக்கே தெரியும். dim j as integer 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன், ப்ரைவேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுக்கிறோம். ப்ரைவேட் சப் count. ஓகே, இந்த கவுண்ட்குள்ளே என்ன எழுத போகிறேன்னா ஒரு லூப் do until I equals 10,000. சும்மா எது வரைக்கும்னா 10,000 வரைக்கும் பண்ணணும். ஐ என்ன பண்ண போகிறேன், இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேயா? ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு லேபிள் 1.text equal to I, அதாவது அது வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, அது வந்து me.refresh. இது எதுக்குன்னா இது போட வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம. ஓகேயா? இது ஒரு லேபிளுக்கு எழுதியாச்சு. இப்போது ஐ வந்து 10,000 வரைக்கும் பண்ணோம். I equal to I+1 பண்ணோம். ஒருத்தர் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அதை வந்து இந்த லேபிளில் காட்டும். ஓகேயா? நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். பண்ணும்போது சாரி, அதை எழுதியிருக்கோம், ஆனால் நம்ம அதை பட்டனில் வைக்கல. ஓகேவா? இந்த இடத்துல கவுண்ட்டுன்னு மட்டும் கால் பண்ணிங்க. ஓகே, இப்போ வரோம். கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 10,000 வந்துடுது. நமக்கு என்ன ஆகணும், கவுண்ட் ஓடுற மாதிரி காட்டணும். அதுக்கு தான் அந்த me.refresh பண்ணிங்கன்னா ஒரு தடவையும் அது ரிஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ போய் பண்ணி பாருங்கள். த்ரெட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா 10,000 வரைக்கும் அது ஓடும். ஓகே, அது 10,000 வரைக்கும் ஓடும். அதை பற்றி ஓகே, அது 10,000 வரைக்கும் ஓடும். இதே மாதிரியே இன்னொன்று ப்ரைவேட் ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். இதுக்கு பட்டன் 2க்கு அதை வந்து நீங்கள் கவுண்ட் 1ன்னு வச்சுங்க. ஓகேயா? இதுக்குள்ள
இதுக்குள்ளே போயிட்டு வேரியபிள்லாம் ஜேன்னு மாற்றிங்க. மாற்றிட்டீங்களா? சரி, என்ன பண்ணுறோம், இந்த பட்டனுக்குள்ளே போயிட்டு கவுண்ட் 1ன்னு அடிக்கிறோம். அதாவது இந்த இதை கூப்பிட போகிறோம் இதுக்குள்ளே. ஓகே, இப்போ 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோங்க. இதுலன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் லேபிள் ஃபஸ்ட்டு த்ரெட் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இது எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். லேபிளை செட் பண்ணுறோம். அடுத்து இது வரும். இது வந்து செகண்ட் பட்டனுக்கு வைக்கிறோம். இது ரெண்டையும் இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். இங்கே 10,000 வேணாம், ஒரு 3,000 வச்சுங்க, ஏன்னா டைம் ஆகுது. 3,000 வச்சுட்டு ரன் பண்ணுங்க. த்ரெட் 1 ரன் ஆகுதா? ஆனால் த்ரெட் 2 ரன் ஆகலை. ஏன், இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன், ரன் ஆகலை. இது முடிஞ்சவொன்னே அது ரன் ஆகும் பாருங்கள். ஓ சாரி, சாரி, கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இந்த லேபிள் 2 மாற்றாமல் விட்டேன், அதனால் வந்து அது ஒழுங்காக ரன் ஆகலை. இப்போ பாருங்கள், த்ரெட் 1 அழுத்தினீங்கன்னா ரன் ஆகும். த்ரெட் 2 அழுத்திட்டேன், கிளிக் பண்ணிட்டேன், ஆனால் ரன் ஆகலை. ஓகே, அது ஐ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆக்ஷனாக இருந்தாலும் பண்ணுது. புரியுதா? இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிப்போம். ஏன் அது வர மாட்டேங்குதுன்னா, மல்டி த்ரெட்டிங்கு நம்ம வந்து த்ரெட்டு ஒன்றுத்துக்கும் த்ரெட்டு தனியாக க்ரியேட் பண்ணணும். அந்த த்ரெட்டு க்ரியேட் பண்ணலை, அதுதான் இங்கே ப்ராப்ளமே. பாருங்கள், வச்சுக்கிறேன். இப்போ த்ரெட் 2 ஃபஸ்ட்டு ரன் பண்ணி விட்றேன். த்ரெட் 1 கிளிக் பண்ணுறேன், ரன் ஆகலை. 3,000 முடிஞ்சோன்னா ரன் ஆகும் பாருங்கள். தெரியுதா? இதாங்க மல்டி த்ரெட்டிங். இப்போ இது ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதால் எந்த ஜாபையும் பண்ண முடியல. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்கரண்ட்டாக ரெண்டத்தையும் அட் அ டைமில் ரன் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இதை நம்ம த்ரெட் 1ன்னு வச்சுருக்கோம், இதை த்ரெட் 2ன்னு வச்சுருக்கோமா. என்ன பண்ணுறோம், த்ரெட்டை டிக்ளேர் பண்ணுறோம். dim thread 1 as thread 1ங்கிறது நம்மளே கொடுக்குற நேம். நீங்கள் என்ன ஒன்று கொடுக்கணும், சிஸ்டம் டாட் த்ரெட்டிங் டாட் த்ரெட். ஓகே, dim thread 2 as system டாட் த்ரெட்டிங் டாட் த்ரெட். ஓகேவா? 2 த்ரெட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த 2 த்ரெட்டை வச்சு தான் நம்ம இது ரெண்டுத்தையும் கன்கரண்ட்டாக ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் பெரிய இது இல்லை. இந்த 2 ஃபங்க்ஷனை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பட்டனில் போயிட்டு பட்டனுக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு த்ரெட் 1 பட்டனுக்குள்ளே என்ன எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் 1 ஈக்குவல்ஸ் நியூ சிஸ்டம் டாட் த்ரெட்டிங் டாட் த்ரெட் அட்ரஸ் ஆஃப் எந்த ஃபங்க்ஷன் இங்கே வரணும், கவுண்ட். ஓகேவா? அட்ரஸ் ஆஃப் கவுண்ட். அவ்வளோதாங்க. இப்போ முடிஞ்சா த்ரெட்டு 1 என்ன பண்ணோன்னா, இதெல்லாம் வந்து டிக்ளரேஷன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் த்ரெட்டுக்கு. அட்ரஸ் ஆஃப் கவுண்ட்டுனா இந்த கவுண்ட் இருக்குல்ல, இந்த கவுண்ட்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான். இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படியே நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். த்ரெட் 2 ஈக்குவல்ஸ் நியூ சிஸ்டம் டாட் த்ரெட்டிங் டாட் த்ரெட் குள்ள அட்ரஸ் ஆஃப் கவுண்ட் 1. வாட் எரர் காட்டுது? ஓகே, எரர் இல்லை. இப்போ 2 த்ரெட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இது என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அதோட ப்ராசஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா அதை நான் சொல்கிறேன் இருங்க.
இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை ரன் பண்ண வைக்கிறோம். அது வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். சிஸ்டம் இதெல்லாம் புரியுதுல உங்களுக்கு? போயிட்டு இப்போ இது ஒரு மெயினான எரரு. என்ன பண்ணால் 2-3 த்ரெட்டு 4-5 த்ரெட்டு ஆகிட்டு இருக்கும் போது ஒரு த்ரெட்டோட இன்னொரு த்ரெட்டு கிராஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மீ டாட் செக் ஃபார் இல்லீகல் கிராஸ் த்ரெட் கால்ஸ் equal to false. ஓகே, இது எரர் கிடையாது உங்களுக்கு. இது வந்து ஒரு வார்னிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அது எரர் தான். வெயிட் பண்ணுங்க. நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓகே வாங்க, நான் அந்த எரரை கரெக்ட் பண்ணிட்டேன். அது ஒன்றும் இல்லை, கேஸ் சென்சிட்டிவ். அது கொஞ்சம் இது கொடுக்க மாட்டோம். செக் ஃபார் இது பாருங்கள், சி கேப்ஸு, ஐ கேப்ஸு, இந்த சி கேப்ஸு, இந்த டி கேப்ஸ். செக் ஃபார் இல்லீகல் கிராஸ் த்ரெட் கால்ஸ் மீன்ஸ் நிறையா த்ரெட்டு வந்து கிராஸ் ஆகிக்கக்கூடாது. ஒன்று அதோட வேலையை பார்க்கும்போது கிராஸ் ஆகிக்கக்கூடாது. இது வார்னிங்கை தான் காட்டும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். ஜஸ்ட்டு ரன் பண்ணுங்கள். என்ன ஜஸ்ட்டு ரன் பண்ணுங்கள். வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணால் எடுக்கலை. இப்போ இதையும் கிளிக் பண்ணுறோம், இதையும் கிளிக் பண்ணுறோம். ரெண்டுமே கன்கரண்ட்டாக ஓடுது. பார்த்தீங்களா? $3000 ஸ்டாப். இதாங்க பேசிக்காக. புரிஞ்சுதா? மல்டி த்ரெட்டிங்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோம், ரெண்டும் ரன் ஆகலை. ஆனால் இப்போது ரன் ஆகுது. இது புரியுதுல? 2 த்ரெட்டை டிக்ளேர் பண்ணுறோம். இதெல்லாம் ப்ரீடிஃபைன் பேக்கேஜஸ் ஃபைன் பண்ணுறோம். அந்த த்ரெட்டை க்ரியேட் பண்ணி நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம். இந்த த்ரெட்டு நீங்கள் ஜாவாவில் வந்து த்ரெட்டில் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா இதில் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஜாவாவில் நிறையா த்ரெட் சிங்க்ரோனைசேஷன் இருக்குது. செட் ப்ரையாரிட்டி, கெட் ப்ரையாரிட்டி நிறையா இருக்குது. ப்ரொடியூசர், கன்சியூமர், ரீடர், ரைட்டர் எக்கச்சக்கமாக இருக்குது ஜாவாவில். ஸோ இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. புரிஞ்சுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இதை விஷுவலாக நான் அடுத்த இதில் விட்றேன். அதாவது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதை நம்ம அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். பாய்.